இதெல்லாம் வந்து இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்ல உள்ள விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சரியா. இப்போ கொஸ்டின் என்னன்னா, எந்த ஒரு குரூப் கொடுத்தாலும் அதை இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் சப் குரூப்னு எழுத முடியுமா? புரியுதானு? எந்த ஒரு சப் குரூப் கொடுத்தாலும், எந்த ஒரு குரூப் கொடுத்தாலும் அந்த குரூப்பை இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம் நார்மல் சப் குரூப்ஸ்னு எழுதலாமா? சொல்லுங்க பாப்பா, யாராச்சும் யாரும் சொல்ல முடியுமாப்பா? நான் சொல்ற கொஸ்டின் புரியுதா? எந்த குரூப் கொடுத்தாலும் அதை இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் சப் குரூப்னு எழுதலாமா? அதாவது every group G is the internal direct product of N1, N2 up to Ni, where Ni is a normal subgroup of G. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. எதுனாலும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகே, சொல்லுங்க பாப்போம். சார் சிம்பிள் குரூப்பா இருந்தா எதுப்பா சொல்லு. சிம்பிள் குரூப்பா இருந்தா நார்மல் சப் குரூப் எக்ஸி. வெரி குட், வெரி குட், ஐடென்டிட்டி ஹோல்டர். வெரி குட். ஒரு இது என்ன, சப்போஸ் இஃப் ஜி இஸ் சிம்பிள்னு எடுத்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் ஜி ஆர் நார்மல் சப் குரூப் ஆர் ஒன்லி நார்மல் சப் குரூப் சரியா. அப்போ இங்க இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் டெஃபினேஷன் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது சரியா. இன்னொரு விஷயம், இந்த புக்கில் கரெக்டாக கொடுக்கல. பொதுவாக நம்ம இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணதப்போ அந்த என்ஐஸ்லாம் இருக்குல்ல, N1, N2லாம் எடுக்கல, அது வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அண்ட் ஜி, நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அண்ட் ஜி சரியா. அப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டுமே விட்டுருங்க. அப்போ ஜி ஜி வந்து என்னன்னா, ஜி இஸ் நாட் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் N E and G. பொதுவாக நம்ம எடுக்கிற இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்ல எடுக்கிற நார்மல் சப் குரூப் வந்து என்னன்னா, நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அண்ட் ஜி சரியா. அப்போ சிம்பிள் குரூப்பை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, சிம்பிள் குரூப்ல நார்மல் சப் குரூப், நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்பே கிடையாது சரியா. அப்போ சிம்பிள் குரூப்பை இன்டர்னல் டைரக்ட், சிம்பிள் குரூப்ல இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் பத்தி படிக்க முடியாது ரைட்டா. ஓகே, இப்போ அதர் தேன் சிம்பிள் குரூப் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கேஸ்ல ஃபால்ஸ் ரைட்டா. சிம்பிள் குரூப் எடுக்கிறப்போ சரியா. நான் சிம்பிள் குரூப் எடுத்தா இது ட்ரூவா இருக்குமா இந்த ஸ்டேட்மெண்ட்? யாரு கருசாமி சொல்ல முடியுமா? இன்டர்னல் டைரக்ட் சொல்லுப்பா. எழுத முடியும், எழுத முடியுமா? எழுத முடியும், முடியாம எவ்ரி குரூப்னு போட்டிருக்கேன். எவ்ரி குரூப்னு போட்டிருக்கேன். சிம்பிள் குரூப்பை எழுத முடியாதுன்னு சொல்லியாச்சு ரைட்டா. நான் சிம்பிள் குரூப்பை எழுத முடியுமான்னு தான் கேட்கேன். இப்போ இஃப் ஜி இஸ் நாட் சிம்பிள் சொல்லு பார்ப்போம். எல்லா நான் சிம்பிள் குரூப்பையும் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் சப் குரூப்னு எழுத முடியுமா? ஒன்றும் இல்லை. இப்போ நான் கெய்லின் 4 குரூப் கொடுக்கம்பா. கெய்லின் 4 குரூப் இ. ஓகே, இதை சொல்லு பார்ப்போம். நார்மல் சப் குரூப். இதனுடைய இதுல உள்ள எல்லா சப் குரூப்புமே நார்மல் தான். எல்லாமே நார்மல் தான். எல்லா நார்மல் சப் குரூப்பையும் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபேமிலி ஆஃப் நார்மல் சப் குரூப் தான். நம்ம இங்க இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் டிஃபைன், ஒரு நிமிஷம் பாருங்க. இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணிருக்கோம், ஃபேமிலி ஆஃப் நார்மல் சப் குரூப் தான் எடுத்திருக்கோம். குரூப் அந்த இதுல உள்ள எல்லா
ஜியில உள்ள எல்லா நார்மல் சப் குரூப்பையும் நான் எடுக்கல, சரியா? என்ஐஸ்லாம் ஃபேமிலி ஆஃப் நார்மல் சப் குரூப். நான் இதுல எப்படி எழுதியிருந்தேன், என்ஐஸ் தான் கலெக்ஷன் ஆஃப் ஆல் நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜின்னு இங்க எழுதல, சரியா? சம் ஆஃப் தி நார்மல் சப் குரூப், எனக்கு தேவையான நார்மல் சப் குரூப் எடுத்துக்கிறேன், தேவையில்லாத நான் விட்டுக்கிறேன், சரியா? இப்போ இங்க நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது H1 எடுத்துக்கங்க, இது H2 எடுத்துங்க, ரெண்டு H1 H2 எடுத்துக்கிட்டேன், ஃபேமிலி ஆஃப் நார்மல் சப் குரூப், சரியா? இதனுடைய இன்டர்செக்ஷன் என்னப்பா? சிங்கிள்டன் ஐடென்டிட்டியா? அண்ட் G ஈக்குவல் டு H1 H2 எழுதலாமா? ப்ராடக்ட் பண்ணி என்ன வரும்னா இபி வந்துடும், அடுத்து ஏ வரும், ஏபி வரும். ஏபினா என்னன்னா சி, ரைட்டா? ஏபினா சி. ஸோ அப்போ கெய்லின் 4 குரூப் வந்துட்டா. அப்போ இது ரெண்டும் நார்மல் சப் குரூப், இன்டர்செக்ஷன் ஐடென்டிட்டி, ப்ராடக்ட் வந்து ஹோல் குரூப் வந்துட்டு. ஸோ அந்த தியரம் படி என்ன எழுதுறான்னா, G is V4 is isomorphic to H1 internal H2 எழுதலாம். H1 ஓட ஆர்டர் 2, அப்போ ஐசோமார்பிக் டு Z2. H2 ஓட ஆர்டரும் 2, ஸோ ஐசோமார்பிக் டு Z. அப்போ கெய்லின் 4 குரூப்பை எழுத முடியுது, ரைட்டா? கெய்லின் 4 குரூப் வந்து நாட் சிம்பிள், பட் அதை இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சப் குரூப்னு எழுதியிருக்கோம், சரியா? ஓகே, இங்க கெய்லின் 4 குரூப்பை எழுத முடியுது, சரியா? இப்போ Z4 எழுத முடியுமாப்பா? Z4 வந்து சைக்ளிக் குரூப் தானே. Z4 எழுத முடியுமா? முடியாது. Z4 is the internal direct product of 2 subgroups ன்னு எழுதலாமா? எழுத முடியாது. கெய்லின் 4 குரூப்ல நான் எழுதியிருக்க கொஸ்டின் ட்ரூ, சரியா? கெய்லின் 4 குரூப்ல இந்த நான் எழுதியிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, சரியா? Z4ல சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். 0 1 2 3, ரைட்டா? இதுல உள்ள சப் குரூப்ஸ் என்னது? ஒரு சப் குரூப் ஐடென்டிட்டி, இன்னொரு சப் குரூப் Z4, இன்னொன்னு 0,2. 3 தான் சப் குரூப். 3 சப் குரூப்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆர் நார்மல் சப் குரூப் ஆஃப் G. ஓகே, அப்போ இன்னொரு சப் குரூப் இருந்தா தான் நம்ம இங்க இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டே டிஃபைன் பண்ண முடியும். இந்த ரெண்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இன்னொரு சப் குரூப் இல்லை, இங்க ஒரே ஒரு நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் தான் இருக்கு. ஸோ அப்போ Z4 is not an internal direct product of நார்மல் சப் குரூப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து Z4ல ஃபால்ஸா மாறிட்டா. Z4 இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் சப் குரூப்னு எழுத முடியுமாப்பா? முடியாது. Z4 முடியாது, சரியா? Z4 இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் எழுத முடியாது. ஓகே, ஸோ அப்போ எல்லா குரூப்பையும் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் சப் குரூப்னு எழுதணும்னு முடியாது. சம் ஆஃப் தி குரூப்பை எழுத முடியும், சம் ஆஃப் தி குரூப்பை எழுத முடியாது, ரைட்டா? ஓகே, இப்போ Z4 இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 நார்மல் சப் குரூப்னு எழுத முடியாது, சரியா? ஸோ Z4 cannot be expressed as an internal direct product of 2 subgroups of order 2. Okay, அடுத்து பாருங்க. So that yes, cyclic group of order 8 cannot be expressed as an internal direct product of 2 subgroups of orders 4 and 2 respectively. சொல்லுங்க பாப்போம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 8
it cannot be expressed as an internal direct product of two subgroups of order 4 and 2 respectively. Okay, யாரும் சொல்ல முடியுமா ஆன்சர்? இப்படி ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்க. சொல்லுங்க பாப்போம், யாராச்சும் சொல்லுங்கப்பா. சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 8னா என்னது? அது நத்திங் பட் என்னது? G is isomorphic to Z8. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் வந்து Z8 இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 4 and 2ன்னு எழுத முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப Z8ல உள்ள சப் குரூப்ஸ்லாம் சொல்லுங்க, அதுக்கு பிறகு இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டை பத்தி யோசிப்போம். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் Z8ல உள்ள சப் குரூப்ஸ்லாம் சொல்லுங்கப்பா. Z8 வந்து 0, 1, 2, 3 and so on 7. ஓகே, இதுல உள்ள சப் குரூப்ஸ்லாம் சொல்லுங்க. ஒரு சப் குரூப் ஐடென்டிட்டி, இன்னொன்னு ஹோல் குரூப், வேற சொல்லுங்கப்பா. சப் குரூப்ஸ் தான் நான் கேட்கேன். ஒவ்வொரு டிவைஸரும் ஒரு சப் குரூப்பை ஜென்ரேட் பண்ணும், அவ்வளவுதான். ஒரு 2 ஜென்ரேட் பண்ணும். 2 என்னன்னா 0, 2, 4, 6. ஓகே, அடுத்து 4 டிவைட் பண்ணும், அப்போ 4ம் ஒரு சப் குரூப்பை ஜென்ரேட் பண்ணும். 0, 4, அவ்வளவுதான். மொத்தம் இங்க இது 2 power 3ன்னு எழுதலாம். 3 எத்தனை நம்பர் டிவைட் பண்ணும்? 4 நம்பர்ஸ் டிவைட் பண்ணும். 3 + 1 டிவைசர்ஸ் இருக்கும், சரியா? 3 + 1 டிவைசர், அப்போ 4 டிவைசர்ஸ் இருக்கு, 4 சப் குரூப்ஸ் கிடைக்கும். இதுதான் சப் குரூப்ஸ். அப்போ இந்த ரெண்டுத்தையும் விட்டுருங்க, ரிமைனிங் இருக்கிறது இதுதான். எழுத முடியுமான்னு பாருங்க. எழுத முடியுமாப்பா? Z8ல 2 நான் ட்ரிவியல் சப் குரூப் தான்ப்பா இருக்கு. சப் குரூப் ஜென்ரேட்டட் பை 2, அப்போ 0, 2, 4, 6, ரைட்டா? அடுத்து இது போட்டீங்கன்னா 0, 4, அவ்வளவுதான். 2 சப் குரூப். இந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து 4, இந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து 2. ஓகே, பட் இது ரெண்டும் என்னன்னா நார்மல் சப் குரூப், சரியா? இது ரெண்டும் ஏன்னா அபிலியன் குரூப்ல எவ்ரி சப் குரூப் இஸ் நார்மல், ஸோ இஸ் ஏ நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் Z8. பட் இன்டர்செக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. இன்டர்செக்ஷன் வந்து ஜஸ்ட் சிங்கிள்டன் 0 மட்டும்தான் இருக்கு, சரியா? இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 2 உங்க ப்ராடக்ட் கிடையாது, ஆட் பண்ணணும். ஏன்னா Z8 வந்து குரூப் அண்டர் அடிஷன், சரியா? Z8 வந்து குரூப் அண்டர் அடிஷன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, இந்த 2 சப் குரூப்பையும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. என்னப்பா? சொல்லுப்பா. இன்டர்செக்ஷன்ல 0,4. சரி, இன்டர்செக்ஷன்ல 0,4. வெரி குட். இன்டர்செக்ஷன்ல 0,4. 0,4. ஓகே, ஸோ நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, ரைட்டா? அடுத்து இது ரெண்டுத்தையும் சம் பண்ணீங்கன்னா என்னப்பா கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் சம் பண்ணுங்க. ஏன்னா இங்க இருங்க, நம்ம இப்படி எழுதுதோம், ஏபின்னு எழுதுதோம்ல, ஏபி ஈக்குவல் டு ஜின்னு. இந்த இடத்துல குரூப்போட ஆப்ரேஷன் இருக்கு. Z8 வந்து குரூப் அண்டர் அடிஷன் மாடுலோ n, சரி? Z8, சரியா? Z8 வந்து அடிஷன் மாடுலோ 8. அப்போ இந்த இடத்துல ஆட் பண்ண தான் செய்யணும், சரியா? ஏபிக்கு பதிலாக ப்ராடக்ட் பண்ணதுக்கு பதிலாக ஆட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. 0,4. அடுத்து 2. அடுத்து 4 + 4 என்னதுப்பா? 8. 8னா 0. அடுத்து 6 + 4 என்ன வரும்? 6 + 4 வந்து 4 தான் வரும், சாரி 6 வரும். அடுத்து 6 + 4 வந்து 10. 10னா 2, அப்போ இவ்வளவுதான். இது நத்திங் பட் என்னது? 2, which is not equal to என்னன்னா Z8, ரைட்டா? அதாவது பாருங்க, அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க. cannot be expressed as the internal direct product of two subgroups of order 4 and 2ன்னு சொல்லணும். இங்க ஆர்டர் 4 உள்ள சப்குரூப் இது மட்டும்தான், ஆர்டர் 2 உள்ள சப்குரூப் இது மட்டும்தான். ஸோ இதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இது ரெண்டுத்தையும் சம் பண்ணுனா ஹோல் குரூப் வரல. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு தியரம், இந்த தியரம் பற்றி இந்த தியரத்தை யூஸ் பண்ணுங்க. இந்த தியரம் படி என்ன எழுதலாம்னா Z8 cannot be expressed as the product of
two normal subgroups of order 4 and 2ன்னு எழுதிடலாம். சரியா? இந்த தியரம் முக்கியம். இந்த தியரத்தை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணுறேன். சரியா? ஆர்டர் 4 and 2 உள்ள ரெண்டு சப்குரூப் தான் இருக்கு. அது நார்மல். இன்டர்செக்ஷன் ஐடென்டிட்டி கிடையாது. ரெண்டுத்தையும் சம் பண்ணதப்போ ஹோல் குரூப் வரல. ஸோ பை திஸ் தியரம் G is not an internal direct product of N1 and N2. ஓகே, ஸோ அப்போ Z8 எழுத முடியாது. அடுத்து பாருங்க, can the cyclic group Z12 be expressed as an internal direct product of two proper subgroups? சொல்லுங்கப்பா, யாராச்சும் சொல்லுங்களேன். யாரும் சொல்ல முடியுமா? Z12 ப்ராடக்ட் ஆஃப் டூ ப்ராப்பர் சப்குரூப்ஸா எழுத முடியுமான்னு பாருங்க. Z3 into Z4. வெரி குட். Z12 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது வந்து Z3 into Z4ன்னு சொன்னீங்க. பட் அது ஆன்சர் வந்து அது கடைசியில கன்க்ளூஷன் கொடுக்கறது தான். சரியா? பட் நம்ம இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டோட டெஃபினிஷன் அப்ளை பண்ணி போங்க. அப்போ Z12 உள்ள சப்குரூப்ஸை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுல தேவையான நார்மல் அந்த இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் நார்மல் சப்குரூப்பை கண்டுபிடிங்க. சரியா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் நீங்க எழுதுறப்போ அப்படி எழுத முடியாது. சரியா? நீங்க எதை வச்சு சொன்னீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ZMN isomorphic to Zn cross Zm if and only if M and N are relatively prime. இதை யூஸ் பண்ணி நீங்க சொல்லிருக்கீங்க. ரைட்டா? இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டோட டெஃபினிஷனை யூஸ் பண்ணுங்க. இப்போ Z12 உள்ள சப்குரூப்ஸ்லாம் சொல்லுங்க பாப்போம். Z12 டிவைசஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இது ஒரு சப்குரூப், சிங்கிள்டன் 0 ஒரு சப்குரூப், 2 ஜென்ரேட் பண்றது 0, 2, 4, 6, 8, 10. அடுத்து 4 டிவைட் பண்ணும். ஸோ 4ஓட மல்டிபிள் 0, 4, 8. ஓகே, அவ்வளோதானே டிவைசர்ஸ். 2 டிவைட் 3. அடுத்து 6 டிவைட் பண்ணும். சரியா? 6 ஜென்ரேட் பண்ணுது 0, 6. வேற எதுவும் இருக்கா? அடுத்து 3 பண்ணும். 3ஓட மல்டிபிள் எடுங்க 0, 3, 6, 9. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சப் குரூப்ஸ். இந்த ரெண்டு சப் குரூப்பையும் விட்டுருங்க. சரியா? ரிமைனிங் சப் குரூப் எடுத்துங்க. Z12 எழுதணும். சரியா? ஓகே, அப்போ நல்லா கவனிச்சிங்க. இந்த ரெண்டு சப் குரூப்பையும் எடுக்க முடியாது. ஏன்னா இன்டர்செக்ஷன்ல வந்து 0,4 வந்துடும். அதே மாதிரி ஒரே டைம் இந்த ரெண்டு சப் குரூப்பையும் எடுக்க முடியாது. இது ரெண்டுத்தையும் சம் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா 0,6 ஆகும். நல்லா கவனிச்சிங்க. இந்த சப்குரூப் எடுக்கிறப்போ 4 இந்த சப்குரூப் எடுக்கக்கூடாது. இந்த சப்குரூப் எடுத்தீங்கன்னா இதை எடுக்கக்கூடாது. இதை எடுத்தீங்கன்னா இதை எடுக்கக்கூடாது. அப்போ இது ரெண்டும் ஒரே டைம்ல எடுக்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல எடுக்கக்கூடாது. சரியா? அப்போ நீங்களே சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆர்டர் 12 உள்ளது வேணும். சரியா? அப்போ இந்த சப்குரூப்போட ஆர்டர் என்னப்பா வருது? இந்த சப்குரூப்போட ஆர்டர் 6. சரியா? ஓகே, அதே சமயத்துல இதுவும் எடுக்க முடியாது. இதுவும் எடுக்க முடியாது. சரியா? இதோ சொல்லுங்கப்பா. இதுல வர 0, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3, 6 0, 3,
சொல்லுங்கப்பா. அடுத்து இந்த சப்குரூப்போட ஆர்டர் என்ன வரும்னா 3, அடுத்து 4, அடுத்து சரியா? இதுல எந்த 2 சப்குரூப் எடுக்கணும்னு சொல்லுங்களேன் யாராச்சும். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற மாதிரி உள்ள 2 சப்குரூப் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது N1 இன்டர்செக்ஷன் N2 வந்து ஐடென்டிட்டி மட்டும் இருக்கணும். அது ரெண்டுத்தையும் சம் பண்ணதப்போ Z12 வரணும். எது வரும் சொல்லுங்க யாராச்சும். யாரும் சொல்ல முடியுமா? சப்குரூப்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன்பா. நீங்க என்ன சொல்லணும்னா எந்த 2 சப்குரூப் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த 2 கண்டிஷன் அப்போ 2 சப்குரூப்பை ஆட் பண்ணதப்போ Z12 வரணும். சரியா? அடுத்து இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்போ ஐடென்டிட்டி வரணும். சொல்லுங்க யாராச்சும். யாரும் சொல்லுதீங்களா? கருப்சாமி. Subgroup generated by 3 and subgroup generated by 4. நீங்க சப்குரூப் ஜென்ரேட்டட் பை 4 என்ன எடுத்தீங்க? 0, 4, 8 ரைட்டா? அடுத்து சப்குரூப் ஜென்ரேட்டட் பை 3 0, 3, 6, 9. ஓகே. இப்போ இதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து என்னவாயிட்டு? இதனுடைய இன்டர்செக்ஷன் 0. அடுத்து இது ரெண்டுத்தையும் சம் பண்ணணும். சரியா? வரும் சம் பண்ணுங்க பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் இதுல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் பண்ணுங்க. 0 வச்சு பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்னா இதுல உள்ளதெல்லாம் வந்துடும். 0, 3, 6, 9 வந்துடும். ரைட்டா? அடுத்து 4 வச்சு சம் பண்ணுங்க. 7, 4 உள்ள வரும். அடுத்து 7 வரும். அடுத்து 10 வந்துடும். அடுத்து 1 வந்துருமா? 9 பிளஸ் 4 பிளஸ் 9 13 வரும். மாடுலர் டிவிஷன் போட்டீங்கன்னா ரிமைண்டர் 1. சரியா? அடுத்து 8ஆல டிவைட் பண்ணுங்க. 8 பிளஸ் 3 வந்து 11. அடுத்து 8 பிளஸ் 6 14 வரும். 14னா 2 ஆயிரும். சரியா? அடுத்து 8 பிளஸ் 9 17 வரும். அப்போ 5 வந்துடும். என்ன எத்தனை எலமெண்ட் இருக்கு? 8 விட்டுட்டணும். சரி, ஓகே 8. ஸோ அப்போ 12 எலமெண்ட் இதுல வந்துட்டான்னு பாருங்க. 1, 4, 5, 6, 7, 8. 12 எலமெண்ட் வந்துட்டா. ஸோ திஸ் ஈக்குவல் டு Z12 வந்துட்டா. அப்போ 2 சப்குரூப்போட இன்டர்செக்ஷன் ஐடென்டிட்டி வந்துட்டு இது ரெண்டுத்தையும் சம் பண்ணதப்போ ஹோல் குரூப் வந்துட்டு. ஸோ இந்த Z12 வந்து எபிலியன் குரூப். ஸோ எல்லா சப்குரூப்பும் நார்மலா இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த ரிசல்ட் படி G equal to sum of these 2 subgroups and intersection identity. So by this theorem, Z12 is the internal direct product of and this. Okay. So அப்போ Z12 எப்படி எழுதிக்கலாம்னா Z12 equal to this cross இப்படி எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த சப்குரூப் வந்து எதுக்கு ஐசோமார்பிசமா இருக்கும்? இந்த 3 ஜென்ரேட் பண்ணத சப்குரூப் எதுக்கு ஐசோமார்பிசம்பா? இது வந்து சைக்ளிக் குரூப். சரியா? சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 4. ஸோ ஐசோமார்பிக் டு என்ன எழுதிக்கலாம்னா Z4. ரைட்டா? இது வந்து என்னன்னா சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ ஐசோமார்பிக் டு Z3. ஸோ அப்போ இந்த இடத்துல Z4 கிராஸ் Z3ன்னு எழுதிக்கலாம். சரியா? Z4 கிராஸ் Z3ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ அடுத்து ஸோ தட் சரிப்பா அது இந்த ஒரு ப்ராப்ளத்தோட ஸ்டாப் பண்ணிடுவோம். சரியா? ஸோ தட் D4 cannot be expressed as an internal direct product of 2 proper subgroups. Internal direct product of 2 proper subgroups. Okay. சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். D4 னா என்னன்னு தெரியும்? டைஹெட்ரல் குரூப். சரியா?
D4 வந்து டைஹெட்ரல் குரூப். இதை சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். யாரும் சொல்ல முடியுமா? D4 வந்து டைஹெட்ரல். D4 கிடையாது இந்த இடத்துல, பொதுவா D4 கிடையாது, 8 D8 என்ன ரிமிட் புக்ல D4, அதாவது D4 வந்து பட்டாச்சேரிய புக்கு ரிமைனிங் புக்ல டிஎன்ஏ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க சரியா. பட் டுமிட் அண்ட் ஃபுட்டி புக்கில் D2N தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இது D8 டைஹெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 8. இதுல இந்த குரூப்பை இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 நார்மல் இதுன்னு எழுத முடியுமா? 2 சப் குரூப்ஸ்னு எழுத முடியுமா? D8ல உள்ள எலமெண்ட்லாம் எப்படிப்பா இருக்கும்? 1 R ஸ்கொயர் R கியூப் S SR ஸ்கொயர் SR பவர் 3. ஓகே, இப்போ இதுல உள்ள நார்மல் சப் குரூப்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த D8ல உள்ள நார்மல் சப் குரூப்ஸ்லாம் சொல்லுங்க. சிங்கிள்டன் 1 R ஸ்கொயர் R கியூப், அடுத்து 1 R ஸ்கொயர், அடுத்து 1 R ஸ்கொயர் SR ஸ்கொயர். வேற எதுவும் நார்மல் சப் குரூப் இருக்காப்பா? வேற எதுவும் நார்மல் சப் குரூப் இருந்தா சொல்லுங்க. 1, S வந்து நார்மல் சப் குரூப் வராது, 1, SR நார்மல் சப் குரூப் வராது சரியா. அந்த ரிஃப்ளெக்ஷன் வச்சு எழுதுற எதுவுமே நார்மல் சப் குரூப் வராது. வேற எதுவும் காம்பினேஷன் போட்டு சொல்ல முடியுமா உங்களால? வேற எதுவும் நார்மல் சப் குரூப் இருந்தா சொல்லுங்கப்பா. D8ல எதுவும் இருக்கா? வேற எதுவும் இருக்கா கருப்சாமி? வேற எதுவும் இருந்தா சொல்லுங்க. இல்ல இல்ல இவ்வளவுதான் சார், இதுக்கு மேல கிடையாது சார்னா ஓகே. ஓகே சரிப்பா, இது மட்டும்தான் சப் நார்மல்ஸ் சரியா. இப்போ சொல்லுங்க, இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் வச்சு எழுத முடியுமான்னு சொல்லுங்க. இப்போ இந்த 2 சப் குரூப்பையும் விட்டுறணும், இந்த 2 சப் குரூப்பையும் விட்டுறணும் சரியா. ரிமைனிங் சப் குரூப்ல என்ன இருக்குன்னா 1, R ஸ்கொயர் வந்துடும் காமனா ரைட்டா. இந்த சப் குரூப்போட ஆர்டர் 4, இதனுடைய ஆர்டர் 2, இதனுடைய ஆர்டர் வந்து 4 சரியா. அப்போ இங்க D8 எழுதணும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இன்டர்செக்ஷன்ல என்ன வந்துடும்னா R ஸ்கொயர் வந்துடும். இன்டர்செக்ஷன்ல 1, R ஸ்கொயர் வந்துடும். இந்த ரெண்டுத்தையும் எடுத்தாலும் இன்டர்செக்ஷன்ல 1, R ஸ்கொயர் வந்துடும். இதையும் எடுத்தாலும் 1, R ஸ்கொயர் காமனா வந்துடும். ஸோ அப்போ D8 நம்ம இந்த தியரத்துக்குரிய கண்டிஷன் எதுவும் ட்ரூ கிடையாது. அதாவது எதுனாலும் எடுத்துங்க, இந்த H1 H2 H3ன்னு எடுத்துங்க. D8 நாட் ஈக்குவல் டு H1 இன்ட்டு H2ன்னு எழுதிக்கலாம், அண்ட் நாட் ஈக்குவல் டு H2 இன்ட்டு H3ன்னு எழுதிக்கலாம், அண்ட் சாரி, இந்த ப்ராப்பர்ட்டி எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி சில இதெல்லாம் ட்ரூவா இருக்கும் சரியா. இந்த HI இன்டர்செக்ஷன் HG வந்து என்னன்னா ஈக்குவல் டு 1, R ஸ்கொயர், நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் 1. ஸோ பை டெஃபினிஷன்ல பை தியரம் இந்த தியரம் தான் சரியா. இந்த தியரத்தை யூஸ் பண்ணுங்க. D8 cannot be expressed as the internal direct product of 2 normal subgroup சரியா. அப்போ இன்டர்னல் டைரக்ட் எந்த குரூப் கொடுத்தாலும் அதை டீகாம்போஸ் பண்ண முடியுமா? எந்த குரூப் எடுத்தாலும் அது இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 நார்மல் சப் குரூப்பா எழுத முடியுமான்னு கேட்டா இன் ஜென்ரலா நாட் ட்ரூ. சரி, இன் ஜென்ரலா நாட் ட்ரூ. சம் ஆஃப் தி குரூப்பை இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் சப் குரூப்னு எழுதலாம், சம் ஆஃப் தி சப் குரூப்பை அப்படி எழுத முடியாது சரியா. ஓகேப்பா.
ஓகே, தேங்க்யூப்பா. இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம்.